மணி, கீதா, நல்லா இருக்கீங்களா? ம். நாங்க நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? வாங்க, உட்காருங்க. உட்காந்து பேசலாம். இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும். நெக்ஸ்ட் சண்டே கிரகப்பிரவேசம் வச்சிருக்கோம். உங்கள இன்வைட் பண்றதுக்காக தான் வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாங்க கண்டிப்பா வந்துருவோம். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்ல மணி, நான் நெறைய பேருக்கு இன்வைட் பண்ணணும். வீட்டு வேலையெல்லாம் பாக்கி இருக்கு. இந்த வீட்லேருந்து அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். நெறைய வேலை இருக்கு. இப்போ எல்லாம் சாப்பிட முடியாது. நாங்க இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயா வந்து சாப்பிடுறோம். நெறைய வேலை இருக்கு. நீங்க 2 பேரும் மறக்காம கண்டிப்பா வந்துருங்க. அக்கா, நீங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வச்சிருந்தீங்களே, அந்த வீட்ட விட்டுட்டீங்களா? அந்த வீட்ட வித்துட்டு தான் இந்த வீடு வாங்குனீங்களா? நோ, நோ. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த அபார்ட்மெண்ட் வீடு சிட்டிக்கு சென்டர்ல இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரே சத்தம். இப்போ நாங்க வாங்கியிருக்கிற வீடு அவுட்டர்ல இருக்கு. எந்த சத்தமும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். அவ்ளோ பீஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாரி ஒரு இடத்துல வீடு வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. அது இப்போ தான் நிறைவேறுச்சு. சிட்டியில நெறைய ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், சத்தம். ஆக்சுவலா வீக்கெண்ட்ல போய் அங்க ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் நம்ம அந்த வீட வாங்குனோம். அக்கா, இருங்க கொஞ்சம் ஜூஸாவது சாப்பிட்டுட்டு போறீங்களா? இல்லம்மா, பரவாயில்ல இருக்கட்டும். இன்னும் நெறைய வேலை இருக்கு. நான் நான் இன்னொரு நாள் வரேன். சரி பாய். 2 பேரும் கண்டிப்பா வந்துருங்க. மறந்துடாதீங்க. பாத்தீங்களா? அவங்க 2, 2 வீடு எல்லாம் வாங்கிட்டாங்க. நீங்க இன்னும் ஒரு வீட்ட கூட வாங்க காணோம். நீங்க எப்போதான் வீடு வாங்குறது? உங்க ஃப்ரெண்ட்ஸ பார்த்து கூட உங்களுக்கு அவங்கள மாரியே வாழணும்னு கொஞ்சம் கூட எண்ணம் வரலையா? உங்க ஃப்ரெண்ட்ஸ பார்த்தாவது கொஞ்சம் திருந்துங்க. அவங்க 2 பேரும் ஐடில ஒர்க் பண்றாங்க. கை நெறைய சம்பளம் வாங்குறாங்க. லோன் போட்டு வீடு வாங்குறாங்க. அந்த அபார்ட்மெண்ட் லோன் முடிஞ்சிருக்கும். அதான் இப்போ புது வீடு வாங்கியிருக்காங்க. பத்தாததுக்கு மீனாட்சியோட அம்மாவும் ரொம்ப பெரிய பணக்காரங்க. அவங்க அவங்களுக்கு பணம் குடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதான் அவங்களால இப்படியெல்லாம் வாங்க முடியுது. எங்க அம்மா, அப்பா ஏழைன்னு நீங்க குத்தி காமிக்கிறீங்களா? எனக்கு தெரியும். நீங்க இது மாரி பேசுவீங்கன்னு. ஐயோ! நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க. உங்க மனசுல என்ன வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்கள மாரி 2, 2 வீடு வாங்கலைனாலும் பரவாயில்ல. சின்னதா ஒரு வீடு வாங்குனாலும் போதும். நீங்களும் தானே ஐடில வேலை பண்றீங்க. கை நெறைய சம்பளம் வாங்குறீங்க. நீங்க வாங்குனா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? அவங்களும் லோன் போட்டு தானே வாங்குறாங்க. நீங்களும் லோன் போட்டு வீடு வாங்க வேண்டியது தானே? நான் என்ன வீடு வாங்க ட்ரை பண்ணாம இருக்கிறேன்னு நினைக்கிறியா? நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வாங்கலான்னு இருக்கேன். இப்போ நான் லோன் போட்டு வீடு வாங்கிடலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. நாளைக்கே நமக்கு ஒரு குழந்தை குட்டி வந்தா, அவங்கள எப்படி நம்ம பார்க்குறது? அவங்களுக்கும் நம்ம நெறைய செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். லோனு, குழந்தைங்க, வீடு எல்லாமே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எனக்கும் ஏதோ ஒரு வேலை வாங்கி குடுங்க. நானும் போறேன். 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சு நல்லபடியா இருக்கலாம். நாமளும் 4 பேர் மத்தியில கௌரவமா வாழ வேணாமா? இந்த கௌரவம், பிரஸ்டீஜு இதெல்லாம் பார்த்து வாழ்றது சுத்தமா வேஸ்ட்டு. அது ஒரு ரியலான வாழ்க்கையே கிடையாது. நம்மகிட்ட என்ன இருக்கோ, அத வச்சுட்டு நம்ம சந்தோஷமா வாழ பழகிக்கணும். அதான் நல்லது. எல்லாத்தையும் பார்த்து நாமளும் அவங்கள மாரியே வாழணும்னு நெனச்சா, இருக்கிற நிம்மதியும் போயிடும். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உங்களுக்கு இத தவிர வேற எந்த டயலாக்கும் தெரியாது. எப்ப பார்த்தாலும் இதே திருப்பி திருப்பி சொல்லுவீங்க. நான் இனிமே உங்க கூட இருக்கவே மாட்டேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். நீங்க எப்படியாவது போங்க. இப்போ நீ எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? உனக்கு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கணும். அவ்வளோதானே? நான் நாளைக்கே ஏற்பாடு பண்றேன். நீ எங்கேயும் போகாத. இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. மணி, கீதா வாங்க வாங்க. உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ம். உள்ள வாங்க போலாம். அப்பா! எவ்ளோ பெரிய வீடு. அக்கா, இந்த வீடு அ எத்தன லட்சத்துக்கு வாங்குனீங்க? லட்சமா? லட்சம் எல்லாம் கிடையாது. இந்த வீடு 1,00,00,000. என்னது? 1,00,00,000யா? அடேங்கப்பா! நீங்க இந்த வீட்ட லோன் போட்டா வாங்குனீங்க? ஆமா கீதா. லோன் போட்டு தான் நம்ம இந்த வீடு வாங்குனோம். வாங்குன வீட்டு இஎம்ஐ முடிஞ்சிடுச்சு.
இப்போ 2வதா இது வாங்கியிருக்கோம். உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? உள்ள வந்து பாரு, இன்னும் சூப்பரா இருக்கும். ம். சமையல் வாசனை சும்மா கமகமன்னு இருக்கே! என்ன வீட்லயே பண்ணீங்களா? எல்லாம் ஹோட்டல்லயே ஆர்டர் குடுத்துட்டோம். சரி வாங்க, உள்ள போலாம். இப்போ உனக்கு புடிச்ச மாரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடு வாங்கி குடுத்துருக்கேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? ம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்பதான் உங்கள என்ன ரொம்ப பிடிக்குது. இனிமே நாங்களும் 4 பேருக்கு மத்தியில நல்லபடியா வாழலாம். எனக்கும் இப்பதான் ரொம்ப பெருமையா இருக்கு. வெல்டன் மணி, வெல்டன் கீதா. பரவாயில்லையே! நீங்களும் நல்ல வீடு வாங்கிட்டீங்க. வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ம். கங்ராச்சுலேஷன்ஸ். என்ன நீங்களும் ஹோட்டல்லயே ஆர்டர் குடுத்துட்டீங்களா? ம். வாசனை நல்லா கமகமங்குது. இல்ல. இது எங்க அம்மா சமைச்சது. எங்க அம்மா சமையல் அவ்வளவு ருசியா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க. திரும்ப திரும்ப கேட்பீங்க. தட் இஸ் வெரி நைஸ். ம். வாங்க. வாசனை மூந்த உடனே என்னால பசி தாங்க முடியல. வாங்க போய் எல்லாம் ஒரு வெட்டு வெட்டலாம். என்னங்க, நீங்க குடுக்குற காசு வீட்டு செலவுக்கு பத்தவே மாட்டேங்குது. கொஞ்சம் சேர்த்து குடுங்க. இந்தா பாரு கீதா, குடுக்குற பணத்த வச்சு அட்ஜஸ்ட் பண்ணு. என்னால இவ்வளோ தான் குடுக்க முடியும். நீ தான லோன் போட்டு வீடு வாங்குங்க, வீடு வாங்குங்கன்னு சொல்லி என்ன எப்ப பார்த்தாலும் தொல்ல பண்ணிட்டு இருந்த. நான் லோன் கட்ட வேண்டாமா? இன்னும் 20 வருஷத்துக்கு நான் லோன் கட்டணும். ஞாபகம் இருக்கா? இப்போ வேற நீ உண்டாயிருக்க. நான் இந்த செலவு, இந்த வீட்டு செலவு, லோன் எப்படி தான் சமாளிக்க போறேன்னு தெரியல. குழந்தை பொறக்கிற வரைக்கும் தாங்க. குழந்தை பொறந்துட்டா நானும் வேலைக்கு போய் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றேங்க. குழந்தை பொறந்த வாட்டி, குழந்தைய பார்க்கறதுக்கே உனக்கு டைம் சரியா இருக்கும். நீ எங்க வேலைக்கு போய் சம்பாதிப்ப? அதெல்லாம் முடியாது. நான் இப்போவே அங்க இங்க கடன் வாங்கிட்டேன். இந்த கடன்காரங்க தொல்லை வேற தாங்கல. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏங்க, என்னாச்சுங்க? ஏங்க இப்படி சோகமா இருக்கீங்க? நான் என்ன சொல்லணுன்னே எனக்கு தெரியல. வேலையிருந்து என்னை தூக்கிட்டாங்க. என்னது? வேலையிலேருந்து தூக்கிட்டாங்களா? அது எப்படி அவங்க அவ்வளவு ஈஸியா தூக்கிடுவாங்க? நீங்க இவ்வளோ வருஷமா அங்க வேலை பண்றீங்கல்ல? அதெல்லாம் அப்படிதான். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம வேலையில சேர்றப்பவே சைன் பண்ணிட்டு தான் சேர்றோம். அவங்க எப்ப வேணாலும் தூக்குவாங்க. நான் அதனால தான் உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேன். பணத்த சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வீடு வாங்கலான்னு. நீ ஒரே பிடிவாதமா பிடிச்சு வீட வாங்கிட்டேன். இப்போ வீட்டு இஎம்ஐ எப்படி கட்டுறதுன்னே எனக்கு தெரியல. ஏங்க, இப்ப என்னங்க பண்றது? இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. பேங்க்காரங்க வந்து அவங்களே வீட்ட வித்துடுவாங்க. லோன் அமௌண்ட் போய் மிச்சம் ஏதாச்சும் பணம் இருந்தா நமக்கு குடுப்பாங்க. இல்லன்னா நாமளே குடுக்க வேண்டியதா இருக்கும். ஐயோ! என்னங்க இப்படி ஆயிடுச்சு? நான் ஆசை ஆசையா வீட்ட வாங்கி சந்தோஷமா இருக்கலாம்னு நெனச்சேன். ஆனா இப்படி ஆயிடுச்சே! எப்பவுமே மத்தவங்கள பார்த்து அவங்கள மாரி நாங்க இருக்கணும்னு நெனைக்கக்கூடாது. நம்மகிட்ட என்ன இருக்கோ அத வச்சுட்டு சந்தோஷமா வாழ பழகிக்கணும். இந்த கடன் வாங்கி இப்போ என்ன ஆச்சு பாரு! வேலையும் போச்சு, வீடும் போச்சு. இப்போ என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. இனிமேலாவது இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா வாழ பழகிக்கோ.